ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ஈரல் வச்சு ஒரு மிளகு ஃப்ரை எப்படி செய்யணும் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஈரல் செய்ததுக்கு வந்து நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கீங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்து வந்து பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கீரி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு. அடுத்து வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லை, வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்களா நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து வந்து இதோட வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. லைட்டாக வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம ஈரலை வந்து ஆட் பண்ணிடலாங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஈரல் ஆட் பண்ணிடலாம். ஈரலையும் சேர்த்து வதக்கிடலாங்க. ஈரல் வந்து ரொம்ப பொடிசாக தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் எந்த சைஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக வந்து நம்ம ஈரல் கட் பண்ணுறதா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வதக்கியாச்சு. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து ஈரலுக்கு நிறையா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் முங்குற அளவுக்கு தாங்க ஊற்றணும். நிறையா ஊற்றி ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுலாங்க. தண்ணி வத்துற அளவுக்கு வேகணும். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சு நல்லா சொல்ல வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் ஈரல் மிளகு வறுவல் வந்து ரொம்பவே ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் அந்த நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இருந்த தண்ணியுமே இப்போ நல்லாவே வத்திடுச்சு பார்த்தீங்களா. சீரகத்தூள் மிளகுத்தூள் போடவும் அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஈரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் ரப்பராக இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக வருது, அமுக்கும் போதே நல்லா இதாகுது பார்த்தீங்களா. நல்லா மாவாக தான் இருக்குது. இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தண்ணி நிறையா ஊற்றாமல் இது மாதிரி அளவாக ஊற்றி வச்சிங்கன்னா ஈரல் சூப்பராகவே வரும். அவ்வளோதாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான மட்டன் ஈரல் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணனால அந்த சின்ன வெங்காயமும் ஈரலும் நல்லாவே வெந்திருக்கு பார்த்தீங்களா. ரெண்டுமே ஒன்று சொன்னாப்பில் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஈரல் பிடிக்காதவங்க சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள் தாங்க. ரொம்பவே சூப்பரானது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.